ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில், பெரிய மாரியம்மன் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த லைன்ஸை சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோட்டை பிறக்கையிலே கூட பிறந்த மாரி, சேலம் பிறக்கையிலேயே சேர்ந்து பிறந்த பெரிய மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயிலுடைய வரலாறும் அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் கிட்டத்தட்ட 8 மாரியம்மன் கோயிலாக இருக்குது. அந்த எல்லா கோயிலுக்கும் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெரிய மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சேர சிற்றரசு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட கோயிலெல்லாம் இப்போ நிறையா வந்து புதுப்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில். ஸோ இந்த வருஷம் அதாவது 2025 ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா தேரோட்டம் அப்படின்ற விஷயத்த கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர் தான் இந்த வருஷம் இந்த கோயிலேருந்து உருவெடுத்து புறப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடி ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18 முடிஞ்சு நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் தேரோட்டம் நடக்கிற அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்பவே க்ரௌடாகவும் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு பிரசிஷ்டமிக்க ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு க்ரௌட் வந்து வெளியே இருந்தும் இந்த ஊரை சுற்றி சேலம் சுற்றி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்தாங்க. க்ரௌட் வேறு லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் க்ரௌட் இருக்குது. ஸோ கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 வே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 என்ட்ரன்ஸ் வழியாகவும் கோயில்கள் வந்து நம்ம ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும் கோயிலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிஷ்டி பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக நீட்டாக கல்லாம் இங்கே ஃபினிஷிங் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு நீட்டாகவும் கிராண்டாகவும் இருந்துச்சு. ஆரம்பத்தில் கோயில் வந்து சின்னதாக கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கோயிலுக்கான பேக் சைடு. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்டாக போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆடி பண்டிகை போயிட்டு இருக்கிறதால ஆர்கெஸ்ட்ராலாம் கனெக்ட் பண்ணுறது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நாங்கள் இதுவும் பார்த்துட்டு வந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கோயில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நீட்டாக இருக்கும். கடை இருக்கும். அது மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னாலும் ஸோ இந்த வழியாக கூட வந்து எக்ஸிட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடி ஃபெஸ்டிவல்ன்றதுக்காக ஃபுல் லைட்டிங்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த கோயிலுடைய வரலாறு சொன்னால் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பழமையும் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கோயிலுக்கு வந்து ரைட் சைடில் அதாவது எக்ஸிட் கேட் இந்த வழியாகவும் போகலான் போது இந்த பக்கமும் நிறைய கடை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது. ஸோ மெயினான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து இந்த இடத்துல பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. மெயின்டைன் பண்ணிட்டு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடி ஃபெஸ்டிவல்னாவே சேலம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேலத்தில் மெயினான இடத்துல கோயில் இருக்கிறதால ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருக்கிற மாரியம்மன் கோயிலே சேலத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்து தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு அது மட்டும் மிளகு இந்த ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேண்டிட்டு போவாங்க. அது ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை தெரிவிங்க. தேங்க்ஸ்.